அவருக்கு அபசகுணமா இருக்குது. என்ன இது டெய்லி நான் வரப்பெல்லாம் இப்படி நடக்குதே அப்படின்னு அவருக்கு ஒரே கோபம், வெறுப்பு, இதெல்லாம் உச்சியில யார் இது மாதிரி வந்து பண்ணிட்டு போறாங்க. ஒரு நாள் மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. ஒரு நாள் என்ன பண்றாரு, மறைஞ்சிருந்து இங்க என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சிவபெருமான்கிட்ட இந்த மாதிரி யார் வந்து பண்ணிட்டு போறாங்க அதை கவனிக்கணும் அப்படின்னு மறைவா நின்று பார்க்குறாரு. அப்பதான் கண்ணப்பனார் வேடன் அவர் என்ன பண்றாரு, தன்னோட முறையில பூஜை பண்றாரு. தனக்கு தெரிஞ்ச முறையில இறைவனை எப்படி கூட வழிபடலான்றது உள்முகமான பக்தி. அதான் கடவுள் ஏற்றுக்கிறாரு. நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் அப்படி கிடையாது. மந்திரத்தை எடுத்து சொல்றோம், மனது பக்குவம் அடையும். அந்த நேரமாக இந்த அலைப்பாயம் வந்து ஒரு இடத்துல நிற்கணும். அதுக்காக இந்த மந்திரங்கள், இந்த இறைவனை நோக்கி பக்தி பாடுறது, ஆடுறது எல்லாமே பக்தி நடனம் எல்லாமே அவரை நோக்கி போறதுக்காக. கண்ணப்பனாரு என்ன பண்றாரு, தூரத்துல இருந்து அங்கிருந்து பாக்குறாரு. யாரும் ஒருத்தர் வர்றாரே, ஒரு வேடன் வர்றாரு. என்ன பண்றாரு, தனக்கு தகுந்த மாதிரி ஏதோ பூவை போடுறாரு. வாயில இருந்து தண்ணியை ஊத்துறாரு சிவன் மேல. சிவனுக்கு ஒரு டெஸ்ட். இந்த குரு அந்த பூசாரிக்கு உணர்த்தும், இவரோட பக்தியை உணர்த்தும். என்ன இந்த அவசரமா பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மாமியை துண்டை வச்சு படைக்கிறாரு. இந்த முறையில பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சிவன் இவரை உணர்த்தணும், இவரோட பக்தியை உணர்த்தணுன்றதுக்காக ஒரு கண்ணுல இருந்து சிவனுடைய அந்த சிவன் சிலை கண்ணுல இருந்து அப்படியே வருது. கண்ணப்பனா பார்க்க ஐயோ வருது. தன்னோட கண்ணை கையில வச்சிருந்த அம்பால சுத்தி உடனே எடுத்து சிவன் வச்சுட்டாரு. கார் ஒருத்தரோட கார் வெளியே ரோட்டுக்கிட்ட கண் டிஸ்ட்ரிக்ட் இருந்து அதுக்கும் மூவ் பண்ணி ஓரத்தில் வச்சுக்குவாங்க. அப்போ சிவனோட டெஸ்ட் முடிஞ்சதா, இன்னொரு கண்ணிலையும் ரத்தம் வருது. ரத்தம் வடிகிறத பார்த்தோன்னே கண்ணப்படுக்கு ஒன்றும் ஐயோ சிவனுக்கு வலிக்கும் போல இருக்குன்னு உடனே இன்னொரு கண்ணில் வைக்கணும், இன்னொரு கண்ணை நோண்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா தெரியாதுல்ல இடம் எங்க கண்ணுன்னு. தன்னோட காலத்துக்கு சிவன் அந்த ஒத்த கண்ணு எந்த கண்ணுல பொதிக்கணுமோ அந்த கண்ணு மேல வைக்கிறாரு. அந்த பூசாரி அங்கிருந்து பார்க்கறாரு, என்னடா இது அப்படின்னு. அந்த கண்ணை நோண்டி எடுத்து வச்சாரு. கண்ணப்பா அப்படின்னு சிவன் காட்சி அளித்தார். பூசாரி இத்தனை நாள் நம்ம பூஜை செஞ்சோமே, நம்ம பூஜைக்கு மெச்சாத இந்த சிவன் அதுதான் வேலை. நம்ம இந்த ரூபத்துல நீங்க இப்ப பாடல்கள்லாம் பண்றீங்களே, அப்ப வந்து அவரோட சொரூபமாவே எந்த சிவனை நோக்கி பண்ணி பாடுகளோ அந்த பகவானை நோக்கி அவராகவே நீங்க மாறி நினைச்சு பாடி பாருங்க. இதுதான் இந்த இதுக்கு என்ன வேணும், நம்ம மனது அந்த நிலைக்கு போகும். அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் இறைவன் நடிச்சாங்க பார்த்தீங்கன்னா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா, மகேஸ்வரா எல்லாமே யாரு, குரு தான். குருவை நோக்கி நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா முள்ளால இருக்கிற நம்ம தெய்வம் யாரு, அம்மா, அப்பா, குரு, கடைசியா தான் தெய்வம். யோசித்து பார்த்துக்கோங்க மாணவர்களே. தெய்வத்தை நீங்க பார்க்கணும்னா 3 நடமாடும் தெய்வங்களை நீங்க வணங்கணும். இப்போ இந்த வணங்குற முறைக்கு நமக்கு நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. நம்மளோட முன்னோர்கள் பல விதங்கள்ல சொல்லி கொடுத்துருக்காங்களே. நம்ம இறை வெளிப்பாடே நம்ம எல்லாமே எதுக்காக, அவரை நோக்கி போறதுக்கு மட்டும்தான். இப்ப ஈஸி டு வே, சிம்பிளா அழகா அவரை நோக்கி நம்ம உள்முகமா போய் எப்படி நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு மெடிடேஷன் செஞ்சுட்டு செய்ய போறீங்க. இந்த தியான முறை எப்படி பண்ண போகுதுன்னா, உங்க மனசை அலைப்பாய்ந்து இருக்க மனசை ஒரே இடத்துல இறைவனை நோக்கி. இறைவன் எங்க இருக்காரு சொல்லிட்டாருல, தூணுலையும் இருப்பாரு, தூணுலையும் இருப்பாரு. அப்ப எனக்குள்ளேயும் இருக்கிறாருல, எனக்குள்ள இருக்கிற அந்த இறைவனை நோக்கி நான் அப்படியே தபஸ் பண்ணணும். அவ்வளவுதான். செய்வோமா? தபஸ் பண்ணலாமா? ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸா இருக்க போறோம். இது ஹார்ட்ஃபுல்னஸ் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லா இருக்குது, உலகம் ஃபுல்லாவே இலவசமா தான் சொல்லி கொடுக்குறோம். எதுக்கும் நாங்கள் அமௌண்ட் வாங்குறதில்ல. மனித குலம் சமுதாயத்துல எல்லோரும் ஒரே சகோதர சகோதரிகள், ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாமே நம்ம இறைவனை நோக்கி தான் போறோம். அதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் என்னது, நாம மனது. இந்த மனம்ன்ற டூல் கரெக்டா இருக்கணும். இந்த மைண்ட் இஸ் த பவர் ஆஃப் த டூல். இந்த மைண்டை எப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வருது இறைவனை நோக்கி, அதை வச்சுதான் எல்லா வேலையும் செய்ய முடியும். கடவுளை நோக்கி மட்டும் போறது படிக்கிறதுக்கு, நீங்க செய்யற எல்லா வேலைக்கும் பாடுறீங்களா, அதுக்கும் உங்களுக்கு அதுக்குள்ள மனசு கரெக்டா இருந்தாலும் பாட முடியும். தொகுத்து கரெக்டா கொண்டு போக முடியும்.
அப்ப அந்த மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துறது அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன். இதுக்கு ஒரு 3 நாள் பயிற்சி. 15 வயசு மேல இருக்கணும் தகுதின்னு கேட்டா 15 வயசு மேல இருக்கணும், ஆர்வம் இருந்தா போதும். வேற எதுவுமே தகுதியே கிடையாது. 15 வயசு மேல இருக்கணும், ஆர்வம். உங்களுக்கு இந்த பயிற்சி செய்யணும்னு ஆர்வம் இருந்தா போதும், வேற எதுவுமே கிடையாது. 3 நாள் ஒரு அரை மணி நேரம் ஒரு சிட்டிங் சொல்லி ஒரு அமர்வுகள் கொடுப்போம். ட்ரெயினர்ஸ் நாங்கள் இருக்கோம். இவங்க பிஎல் சீனிவாசன் சொல்லி முத்து சைக்கிள் கடை வச்சுருக்காங்க. இவங்க சென்டர் இன்சார்ஜ், இங்கே மைய பொறுப்பாளராக இருக்கிறாங்க. நாங்களும் அது ஒரு உறுப்பினராக ட்ரெயினராக இருக்கோம். இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இந்த டேஸ்ட்டை மட்டும் பார்ப்போம். இதை பற்றி மேற்கொண்டு வீட்டில் தெரியுமா எங்களோட இது கொடுத்துருப்பாங்க. அவங்க மூலியமாக நீங்கள் கால் பண்ணி இங்கேயே எப்படியாவது சொன்னால் அரேஞ்ச் பண்ணாமல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஜஸ்ட் நம்ம சொல்லணும், எதை வேணால் சொல்லலாம். மாம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும், அப்படி இருக்கும், இனிப்பாக இருக்கும், மல்கோவா மாம்பழம் அப்படின்னு என்ன வேணால் சொல்லலாம். எப்படி சொல்ல முடியும்? நான் சாப்பிட்டு பார்த்தனால அதை எப்படி வேணால் சொல்லலாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். ஆமாம் உண்மைதான், இந்த டேஸ்ட் அதே மாதிரி இருக்குன்னு. இப்போ அந்த டேஸ்ட்டை உணரலாமா? உணர்வு பூர்வமாக தெரிஞ்சாதான் எதையும் நம்ம ஒத்துக்குவோம். மேஜிக்லாம் பண்ண முடியாது. இப்போ நம்ம உணர்வு செய்யலாங்களா? எல்லாம் ஒரு 5 நிமிஷம் உங்களோட செல்ஃபோன் தான் சைலண்டில் கொடுக்கணும். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் நம்ம பண்ணாலும் அதோட இணையும், நம்மளோட உள்ள இணையணும். தான் முக்கியம். கண்ணை மூடி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் 5 நிமிஷத்தில் எனக்குள்ளே என் பாடி பார்ட்டிக்குள்ளே ரிலாக்ஸ் ஆகி என்னோட மனசு எனக்குள்ள அந்த இறையோட போய் வச்சாங்க. அதை நம்ம செய்ய போகிறோம். இந்த 5 நிமிஷம் செய்கிறது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு நாள் முழுவதும் முன்னால் தவஸ் பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரி நிலை கூட வரலாம்ன்றாங்க. இப்போ ரெகுலராக இப்போ ப்ராக்டிஸ் பண்ண இதில் மெடிடேஷன், ஈவினிங் கிளீனிங், மார்னிங் மெடிடேஷன், ஈவினிங் கிளீனிங் ப்ராசஸ், நைட் கனெக்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு உங்களோட சுயத்தோட எப்படி இணைச்சிக்கிறது அப்படின்னு ஒரு ப்ரேயர். இந்த 3 செட் தான் 3 நாள் நாங்கள் 3 இண்டிவிஜுவல் சிட்டிங் சொல்லி கொடுப்போம். இந்த பயிற்சியை நீங்கள் ஃப்ரீயாக எங்கே வேணால் ட்ரைனர்ஸ் நம்பருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம அதை ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் டேஸ்ட் பார்க்கலாங்களா? நேராக மூஞ்சி உட்காந்துக்கோங்க. குழந்தைங்க கூட பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது, நல்ல விஷயம். கண்ணை மூடிக்கோங்க. உங்களோட கண்களை மூடி நேராக மூஞ்சி உட்காந்துக்கோங்க. கண்களை மூடினா மட்டும்தான் இதை உணர முடியும். கண்ணு தான் நம்ம இருக்கிறதே பவர்ஃபுல்லான டூல்ஸ். நம்மளுக்கு கவன சிதை ஏற்படுறதே இந்த கண்ணு தான். கண்களை நல்லா மூடிக்கோங்க. உங்களோட கால் விரல்களிலிருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம். கால் விரல்கள் ஒரு முறை அப்படியே மெதுவாக சேர்க்கிறோம். கால் விரல்கள் ரிலாக்ஸாக இருக்கிறத உணருங்க. பூமி தாயின் குணப்படுத்தும் சக்தியானது உங்களுடைய பாதங்கள் வழியாக மேலெழுப்பி உங்களுடைய பாதங்கள், கணுக்கால்கள் அப்பகுதி முழுவதும் பரவி அப்பகுதியில் உள்ள இறுக்கங்கள், அழுத்தங்கள், வலிகள் அனைத்தும் உங்களை விட்டு வெளியேறுது. அந்த பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கிறது பாருங்க. மெல்ல அதே சக்தி உங்களோட கெண்டைக்கால் பகுதி, தொடை பகுதி முழுவதும் ஊடுருவி பரவுது. அப்பகுதியில் இருக்க இறுக்கங்களும், அழுத்தங்களும், வலிகளும் உங்களை வச்சு வெளியேறுது. அந்த பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கிறவங்க. உங்களுடைய கால்கள் முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கு. உங்களுடைய வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, அமர்ந்திருக்கும் பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கு. முதுகு பகுதியில் கீழிருந்து மேலாக அந்த எஞ்சி ஊடுருவி பரவி நமக்குள்ள முதுகு பகுதியில் இருக்க தசைகள், எலும்புகள், சதைகள் பகுதியில் இருக்க இறுக்கங்கள் அனைத்தும் குளிர்ச்சி வெளியேறுது. முதுகு பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கு. உங்களோட மார்பு பகுதி ரிலாக்ஸாக இருக்கிறவங்க. தோள்பட்டையில் இருக்க இறுக்கங்கள்லாம் அப்படியே உருகி கரைஞ்சி போகுது. மெல்ல அதே சக்தி ஊடுருவி உங்களுடைய கை பகுதி முழுவதும்
ஊடுருவி பரவுவதை உணருங்க. முன்கை, பின்கை, மணிக்கட்டை, விரல் நுனி வரைக்கும் பரவி அங்கிருக்கும் இறுக்கங்கள், அழுத்தங்கள், வலிகள் அனைத்தும் உங்களை வச்சு வெளியேறுது. உங்களுடைய கைப்பகுதி ரிலாக்ஸாக இருக்கு. கழுத்து பகுதியில் இருக்க இறுக்கங்களும் உங்களை வச்சு வெளியேறுது. ரிலாக்ஸாக இருக்கிறவங்க மேலே அதே சக்தி உங்களோட முகத்தில் இருக்க அனைத்து உறுப்புகளுக்கும் ஊடுருவி பரவுது. தாடை, வாய், மூக்கு, கன்னங்கள், காது மடல் ரிலாக்ஸாக இருக்கு. கண்கள் இருக்க எரிச்சல் நீங்கி கண்கள் மென்மையாக இருக்கு. புருவங்கள், நெற்றி பகுதியில் இருக்க அனைத்து விதமான இறுக்கமே வச்சு வெளியேறுது. தலை உச்சி, முன்தலை, பின்தலை பகுதி முழுவதும் அந்த எனர்ஜி ஊடுருவி பரவி அப்பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கு. தலை உச்சி முதல் பாதம் வரை உங்களோட முழு உடலையும் கவனிங்க. வேறு எந்த பகுதியிலும் இறுக்கமும் அழுத்தமும் இருந்தால் அவை அனைத்தும் உங்களை வச்சு வெளியேறுது. அந்த பகுதி முழுவதும் ரிலாக்ஸாக இருக்கு. மெல்ல உங்களோட கவனம் முழுவதும் இதயத்துக்கு கொண்டு போகணும். இதயத்தோட அடி ஆழத்துக்கு கொண்டு போகிறோம். அப்படியே சிறிது நேரம் ஓய்வாக இருக்கும். நம்ம இதயத்திற்க தேவையில்லாமல் இருந்த மன இறுக்கங்கள், அழுத்தங்கள், குழப்பங்கள், சோர்வு, அமைதியின்மை, போட்டி, பொறாமைகள், நமக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நம்ம விட்டு வெளியேறுது. இதன் அடி ஆழத்துல இருக்க அந்த பரமாத்மாவோட நம்ம மெர்ஜாக போகிறோம். இந்த ஜீவாத்மாவோட அந்த பரமாத்மா ஒன்னா ஆகுது. இதோட அடி ஆழத்துக்கு போகிறோம். எங்கும் நிறைந்திருக்கும் அந்த இறை தன்மையானது எனக்குள்ளும் தெய்வீக ஒளியாய் இருக்கிறது. எனக்குள் அந்த பக்தி கனல், அமைதி, அன்பு என் இதயம் முழுவதும் நிறையுது. அது நிரம்பி என் உடல் முழுவதும் அதே பரவுது. அந்த அன்பும் பக்தியும் அமைதியும் எனக்குள் ஒரு ஆறு நிலையை கொண்டு போகுது. அதிலே நான் ஆழ்ந்து போகிறேன். எனக்குள் எழும்புற அந்த எண்ணங்களை நான் பொருட்படுத்தாமல் அதை மெல்ல வெளியேற்றுவேன். எனக்குள்ளே நான் இன்னும் ஆழ்ந்து ஆழ்ந்து அந்த அமைதியை நோக்கி போயிட்டே இருக்கேன். இந்த பேரானந்த கடல்ல அப்படியே மூழ்குறேன். நம்ம இறையை நோக்கி இத்தனை இது செய்கிறதும் எனர்ஜி, இந்த சக்தியை நோக்கி தான் நமக்கு ஓடி இருக்கும். இந்த சக்தி நமக்குள்ளே இருக்குது. இந்த இறை நமக்குள்ளே உறைஞ்சி இருக்க அந்த இறை தெய்வீக ஒளியால் நிரம்புது. மெதுவாக உங்களோட கண்களை மெல்ல தரங்க. இது ஒரு ½ மணி நீங்கள் இந்த பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் மத்தியில் ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குது. நம்ம எந்த காரியம் செய்யணும்னாலும் நமக்கு முன்னால் யார் செய்கிறாங்க, நமக்குள்ளிருந்து யார் செய்கிறது, அவர் தான் செய்கிறாங்க. இறைவன் தான், காட் தான். அப்போ அதுக்கு நம்ம தயாராகிறதுக்கு ஒரு மனநிலை இல்லை. இந்த மைண்ட் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான டூல் மைண்ட். இப்போ நானும் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் தான். ஒரு குழந்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்கார முடியும். நாங்கள் கவனிக்கிறது தான் காரணம். மனசு ஒரு நிலையிலே இல்லை, பல விதத்தில் ஓடிட்டு.
இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. சயின்டிஃபிக்காகவும் இப்போ நம்ம ஓடிக்கிற வாழ்க்கை ஓட்டமும் என்ன நிரூபிக்கிறாங்க, மன அழுத்தத்தால் குழந்தைங்க பெரியவங்களுக்கு பாதிக்கிறான்றாங்க. அதனால தான் இதை நாங்கள் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இலவசமாக கொடுக்குறோம். இந்த பயிற்சியை மேற்கொண்டு தெரிஞ்சுக்கொண்டு முதல்ல கொடுத்துருப்பாங்க. அது மூலயமா நோட்டீஸ் மூலயமா நீங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னாலும் சொல்லிக் கொடுப்போம். உங்கள் இடத்துல நீங்கள் எங்களை ஒரு 5 பேர் 10 பேர் இருக்கிறோம், நீங்கள் இங்கேயே சொல்லிக் கொடுக்கணும்னா அங்கேயும் சொல்லிக் கொடுப்போம். இல்லை நீங்கள் எங்கள் ட்ரைனர்ஸ்கிட்ட எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கலாம். தேங்க்யூ.